என்னோட சேனலில் நான் போடுற வீடியோஸ்களில் படிப்புன்றது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நீயும் தானம்மா படிச்சிருக்க, அப்புறம் ஏம்மா இன்னும் சமைச்சிக்கிட்டும் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிருந்தாங்க. இது ஒரு நல்ல கேள்விங்க. நம்ம வீட்டு வேலையை நம்ம தாங்க பார்க்கணும், நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம தாங்க சமைக்கணும். படித்தவங்க யாரும் சமைக்கக்கூடாதுன்னு பாத்திரம் விளக்கக்கூடாதுன்னு இருக்குதா என்ன? ஒரு பொண்ணுக்கு 20 வயசு வந்ததுமே இந்த சொசைட்டி கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமாங்க? இன்னுமா உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு கேட்பாங்க. 25 வயசு வந்ததும் இன்னுமா உனக்கு குழந்தை இல்லைன்னு கேட்பாங்க. இந்த சொசைட்டி கேட்குற இந்த 2 கேள்விக்கும் பயந்துக்கிட்டு ஒரு பொண்ணோட அம்மா அப்பா அந்த பொண்ணுக்கு வேலைக்கு போகிற ஆசை இருந்தாலும் சரி, எந்த ஆம்பிஷன் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நீ அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல கல்யாணத்தை பண்ணுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சு கடமையை முடிச்சு விட்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆம்பிஷன் ஆகுது, கெரியர் ஆகுது. முதல்ல பிள்ளைக்கு ஆயா வேலையை பாரு, அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலான்னு மாமியார் வீட்டில் சொல்லிடுவாங்க. அப்போ நீ படித்த படிப்பு உனக்கு யூஸ் ஆகவே இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். ஏங்க யூஸ் ஆகலை? நான் படித்த படிப்பு இன்னைக்கு என் பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்க யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்களே, உங்கள் எல்லாருக்கும் பதில் சொல்கிறதுக்கு யூஸ் ஆகுது.